அதுதான் சஞ்சீவ், கர்ணனோட குணம். அவருக்கு நட்பு தான் முதல்ல நின்னுச்சு. அவர் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இருக்கும்போது துரியோதனன் மட்டும்தான் அவரை கௌரவப்படுத்தி அங்க நாட்டோட அரசனாக்கினார். ஆமா, துரோணராலும் கிருபராலும் அவமானப்படுத்தப்பட்ட கர்ணனுக்கு துரியோதனன் கொடுத்த அந்த நட்பு ஒரு பெரிய கடன் மாதிரி இருந்தது. அதனால கடைசி வரைக்கும் நீ பாண்டவன்னு தெரிஞ்ச பிறகும் அவர் துரியோதனனை விட்டுக் கொடுக்கலை. ஒரு கட்டத்துல கிருஷ்ணர், குந்தி தேவின்னு எல்லோருமே கர்ணன் கிட்ட வந்து, நீ பாண்டவன், எங்க பக்கம் வான்னு கூப்பிட்டாங்க. அப்படி அவர் போயிருந்தா அவர் பெரிய ராஜாவா ஆகியிருக்கலாம், சண்டையும் நடந்திருக்காது. ஆனா அவர் போகலை. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, உதவி செஞ்சவனை கைவிடுறது நான் கத்துக்கிட்ட தர்மம் இல்லை. அதே மாதிரி அவர் குந்திகிட்ட என்ன சொன்னார்? நான் அர்ஜுனன் தவிர மத்த 4 பாண்டவர்களையும் கொல்ல மாட்டேன். உனக்கு எப்பவும் 5 மகன்கள் இருப்பாங்கன்னு வாக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையை கொடுத்ததுதான் கர்ணனோட தனிப்பட்ட தியாகம். அவர் பாண்டவர்களை கொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அம்மாவோட வார்த்தைக்காக அதை செய்யல. இது ஒரு அரசனுக்குரிய அதிகாரம் இல்ல, ஒரு நல்ல மகனுக்குரிய தர்மம். கர்ணனோட வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நாம் யாரோடு பழகுகிறோம் என்பதுதான் நம்மளோட அடையாளத்தை முடிவு செய்யுது. அவர் கெட்டவனான துரியோதனன் கூட இருந்ததால அவர் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஆனா கர்ணனோட கதாபாத்திரம் இன்னைக்குமே பேசப்படுறதுக்கு காரணம் அவர் செய்த